டீ காஃபி கூட எப்போவுமே மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மசாலா பீனட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா பீனட் செய்கிறதுக்கு காஞ்ச வேர்க்கடலைக்கு மேலே கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகா இதெல்லாம் சேர்த்து வேர்க்கடலைக்கு மேலே நல்லா கோட் பண்ணிவிட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனாலே போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பொதுவாக இந்த மசாலா பீனட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளில் பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசாலா பீனட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் காஞ்ச வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்குறனால நம்ம வேர்க்கடலையோட மேலே உள்ள லேயர் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம கம்மியாக தான் கடலை எடுத்துருக்குறோம், அதனால இவ்வளோவே போதும். ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி 1/2 டீஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி தொளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும், தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேர்க்கடலைக்கு மேலே நல்லா மாவு கோட் ஆகாது. ஸோ அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கலாம். வேர்க்கடலைக்கு மேலே நம்ம மாவெல்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவெல்லாம் நல்லா கோட்டாக இருக்குது. இதை இனி மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மீடியம் ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை 2-3ன்னு சேர்ந்து விழுந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம ஜல்லிக்கரண்டி இல்லை நார்மல் கரண்டி வச்சு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே மேலே லைட்டாக தட்டி விட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு நம்ம கடலை எல்லாம் சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது ஃப்ரையாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரண்டியில் கடலை எடுக்கும்போதே நல்லா முறுமுறுன்னு அந்த டெக்ஸ்சர் நமக்கு தெரியும். இது ஃப்ரை ஆகிறதுக்கும் ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். நம்ம வேர்க்கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த வேர்க்கடலை எல்லாம் எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது அந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்காது. அதே இது 2 நிமிஷம் அந்த எண்ணெய் எல்லாம் ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் எப்படி வாங்குவோமோ அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் இருக்கும். அதுபோல் நீங்கள் ரெடி பண்ணுற மசாலா வேர்க்கடலை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மல் மிளகாத்தூளை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயிலேருந்து நம்ம வேர்க்கடலை எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்சும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா வேர்க்கடலை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அட்ராக்ஷன் கொடுக்கறதுக்காக 4-5 கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்துருக்குறேன். இப்போ நமக்கு சூப்பரான மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. ஒன்று எடுத்து உடைச்சு பார்க்கலாம். உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கும்போது தெரியுது வெளியே அந்த மாவு லேயரோட சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டீ காஃபி கூட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இன்றைக்கி சூப்பரான மசாலா வேர்க்கடலை ரெடி பண்ணியிருந்தோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.